So hi, welcome guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சொல்லி நம்புறேன். So welcome to day 26 of Big Boss and day 27 of Big Boss life. நம்ம வந்து ஒரு unofficial vote இப்போ வந்து ஒரு ரிவ்யூ வந்து பண்ணிடுவோம். So far இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த 5 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான். ரொம்பவே சிந்தாம செதறாம ஒரே குறிப்பிட்ட ஸ்ட்ராங்கான பிளேயரை மட்டும் கண்டஸ்டன்ட் வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வீக் பிளேயர்ஸ் யாரும் நாமினேஷன்ல வராதனால ஸ்ட்ராங் பிளேயர்ல இருக்கிற ரொம்ப குறிப்பிட்ட 5 பேர் மட்டும் நாமினேட் ஆயிருக்கும் போது அந்த ஸ்ட்ராங் பிளேயரை எவிட் ஆகுறது வாய்ப்புகள் இருக்கு. சோ இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை வந்து வீட்டை விட்டு எலிமினேட் பண்றது. நீங்க வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா இருந்தாங்கன்னா அதை விட வீக்கான இருக்கிற பிளேயர்ஸ், ஒன்றுமே பண்ணாம இருக்கிற பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல வரலனா ஆப்வியஸ்லி அந்த 5 பேர்ல ஸ்ட்ராங் எல்லாருமே ஸ்ட்ராங் தான், பட் அதுல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க வந்து எவிக்ட் ஆவாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரை இந்த ஷோ விட்டு தூக்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜினா அது இது சொல்லலாம். சோ அந்த மாதிரி ரொம்ப குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி நாமினேஷன் வந்து பண்ணிருக்காங்க இந்த வாரம். கிரேட் சொல்லலாம். 5 பேர் வந்து இந்த வாரம் வந்து நாமினேஷன்ல வந்திருக்காங்க. இப்போதைக்கு இது வந்து அன்அஃபிஷியல் ஓட். இங்க வந்து நீங்க பாக்குறது வந்து அன்அஃபிஷியல் ஓட். பட் இந்த அன்அஃபிஷியல் ஓட்லயே வந்து பாத்தீங்கன்னா 8 லேக்கும் மேற்பட்டவங்க வந்து ஓட் பண்ணிருக்காங்க. 8 லேக் ஓட்ஸ். அந்த 8 லேக்ல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் வந்து இருக்காரு. சீரியஸ்லி இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. 38% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காரு. இந்த 5 பேர்ல 38% ஓட் ஷேர் வச்சிருக்காரு. இது உண்மையிலேயே ஹியூஜ்னு சொல்லலாம். 3,14,000 ஓட்ஸ் வந்து கானா வினோத் வாங்கியிருக்காரு. பட் இதெல்லாம் அவருக்கான ஓட்டுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. அவரு உழைச்சு கானா பாட்டு பாடி டாஸ்க் பிளே பண்ணி வந்தாருன்னா கிடையாது. வாட்டர்மெலன் ஸ்டார் மேல குதிரை சவாரி பண்ணி ஜெயிக்கிற குதிரையை வந்து இரிட்டேட் பண்ணி அவரை மாக் பண்ணி வாங்கின வந்த ஃபாலோவர்ஸ் தான் இது. ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதோட அதிகமா ஹேட்டர்ஸ் இருக்காங்க. ஹேட்டர்ஸ் அதிகமா இருக்கிற ஒருத்தங்களை வந்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவங்கள வந்து கலாச்சி தள்ளி அவங்கள வந்து ஹேட் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி வாட்டர்மெலன் ஸ்டாரை பிடிக்காதவங்க வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வினோத்க்கு வந்து இந்த 3 lakhs ஓட் வந்ததுக்கான காரணம் அவர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து கலாச்சது. ஏன்னா அவருக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களை கலாய்க்கிறதுனால என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டாரை பிடிக்காதவங்க வந்து சொல்லுவாங்க. சொல்லி கானா வினோத்க்கு வந்து ஃபேன்ஸ் ஆயிருக்காங்க. அது மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 லட்சம் ஓட்டு வந்து கானா வினோத்க்கு வந்திருக்கதா நான் வந்து நினைக்கிறேன். செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து இருக்காங்க. 15% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. 1,27,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட்க்கும் பாதிக்கு பாதி ஓட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து இருக்காங்க. 15.6% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. 1,26,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து இருக்காங்க. 15.06% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் 1,22,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. டேஞ்சர் ஜோன் தான் இவங்க. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் வந்து இருக்காரு. 15.04% ஓட் ஷேர் வந்து வச்சிருக்காரு. 1,22,200 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. லிட்டரலி பாட்டம் 4 லைக் இந்த 5 பேர்ல 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட் டிஃபரன்ஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ்லயும் தௌசண்ட்ஸ்லயும் தான் இருக்கு. கலையரசனுக்கும் அரோராக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ஓட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அரோராக்கும் கமருதீனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,000 ஓட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. கமருதீனுக்கும் பார்வதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1,000 ஓட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, ஸ்ட்ராங் பிளேயர்ஸை வந்து நாமினேட் பண்றதுனால எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபேன் பேஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. இவங்களுக்கு எல்லாருமே பார்வதி கமருதீனை விட்டுருங்க, அவங்க போக மாட்டாங்க. ஃபேன்ஸ் இல்லனாலும் போக மாட்டாங்க. பட் ஸ்டில் இவங்கலாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் வந்து ஒன்னா நாமினேட் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இந்த ஸ்ட்ராங் பிளேயர்ல இருக்கிற ஒருத்தர் வந்து எவிக்ட் ஆயிதான் ஆகணும். அதுதான் ரூல்ஸ் அண்ட் அதுதான் ரெகுலேஷன். ஸோ இந்த வாட்டி நாமினேஷன் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து உண்மையிலே நான் பாராட்டுற ஒரு அமேசிங்கான ஸ்ட்ராட்டஜியா வந்து இது வந்து நான் பாக்குறேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட். சோ அன்அஃபிஷியல் ஓட்ல வந்து சோ ஃபார் இதுல வந்து டேஞ்சர் ஜோனா நான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் அண்ட் அரோரா இவங்க தான் பாட்டம் 2ல இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் அரோரா வந்து 2ல இருந்தாங்க, லைக் டாப் 2ல இருந்தாங்க, 3ல வந்தாங்க, 4ல வந்தாங்க, இப்போ 5ல வந்து நிக்கிறாங்க. அவங்களோட ஓட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. பெரிய டிஃபரன்ஸும் வந்து அரோராக்கும் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் வந்து கிடையாது அன்அஃபிஷியல்ல. பட் ஸ்டில் அரோராவும் வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனா நான் கன்சிடர் பண்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சாட்டர்டே இல்ல சண்டே வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆவாங்க. 3-4 பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ள வராங்க. சோ 3-4 பேர் வரும்போது கிரௌட் அதிகமா இருக்கும். சோ எக்ஸ்ட்ரா ஒருத்தரை வந்து எவிக்ட் பண்ணி ஆகணும். இப்போ யூசுவலா வந்து எவிக்ஷன் வந்து நடக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நான் கெஸ் பண்றது பிளஸ் அன்அஃபிஷியல் ஓட்ல இருக்கிறது இந்த வாரம் ஃபுல்லா நடந்த டாஸ்க் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாரம் வந்து கலையரசன் எவிக்ட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. பட் இந்த வைல்ட் கார்டு உள்ள வரதுனால டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கலையரசன் கூட அரோரா இந்த வாரம் சேர்ந்து எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். இந்த 2 பேர் எவிக்ட் ஆகுறாங்களா இல்லையான்னு சொல்லி நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும். மோஸ்ட் ப்ராபபிலி கலையரசன் நாளைக்கு எவிக்ட் ஆயிடுவாரு. அது மட்டும் கன்ஃபார்முங்க. அது கண்ணை மூடிட்டு சொல்லலாம். நீங்க எபிசோட் ஸ்டார்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அண்ட் திவாகரோட கான்வர்சேஷனோட ஸ்டார்ட் ஆச்சு. நேத்து வந்து விக்ரம் கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் பதில் சொல்லாம ஏதோ ஒரு மாட்டி பதில் சொன்னார் பாத்தீங்களா. அதுக்காக வந்து பிக் பாஸ் வந்து உங்ககிட்ட இருந்து இந்த பதில் எதிர்பார்க்கல. தைரியமான யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டாங்க விக்ரம். சோ அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா திவாகர் வந்து விக்ரம் கிட்ட போய் பேசியிருக்காரு. நாமினேஷன்ல வந்துரும் சொல்லி பயமா உனக்கு அந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு.
சொல்லியிருக்காரு, எனக்கு நாமினேஷன் வரலாம் பயம் கிடையாது, நான் செய்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் தேவையில்லை, நான் நாமினேட் ஆகி நான் உள்ள இருக்கிறேன்னா வெளியே இருக்கான்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணதும் சொல்லி செய்து நான் முன்னாடியே சொன்னவன் சொல்லி அவர் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்து வச்சாரு. பட் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சாலும், என்னதான் வந்து விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர், இண்டிவிஜுவல் பிளேயர், ஸ்மார்ட் பிளேயர், அவர் ஸ்மார்ட் தான் நான் இல்லைன்னு சொல்லல, அவர் பயங்கரமா திங்க் பண்றாரு, ஒரு ரொம்ப ரொம்ப கிளவரான பிளேயரா நான் விக்ரம் வந்து பாக்குறேன், அதுக்கு எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா ரொம்பவே சேஃப் கேம் வந்து இந்த வீட்டுக்குள்ள அவர் ஆடுறாரு, யாரையும் பகச்சு கூடாது, யாருக்கிட்டே எதுவும் பண்ணக்கூடாது, இருக்கிற இடத்துல தெரியாம விளையாடிட்டு போயிடணும், பட் நம்மளோட தாக்கம் வந்து கேம்ல இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து முயற்சி பண்றாரு. நல்லா கேம் பிளே பண்றாரு, ரொம்ப நல்லா சேஃப் கேம் பிளே பண்றாரு. அந்த சேஃப் கேம்ல விட்டுட்டு கொஞ்சம் அவர் வந்து அவரோட ஸ்டாண்ட் அப் காமெடியை இறக்கி ஃபன்னா ஜாலியா கருத்து எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல எடுத்து வச்சு ஒரு ப்ராப்பரா பிளே பண்ணாருன்னா மேபி இந்த சீசன் விக்ரம் கூட டைட்டில் வின்னரா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இதே மாதிரி சேஃப் கேம் பிளே பண்ணிட்டே வந்து விக்ரம் இருந்தாருன்னா கூடிய சீக்கிரம் விக்ரம் எவிக்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரம்யாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரம்யா வந்து பாரு கிட்ட வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து சால்வ் பண்ணிருக்காங்க. சாப்பிடுறேன் தூங்குற இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யார் இந்த வீட்டுல இருக்கா, சாப்பிடுறாங்க தூங்குறாங்க ரிப்பீட், இந்த இதுதான் கேள்வி. ரம்யாக்கு வந்து இந்த கேள்வி வந்துச்சு. சோ ரம்யா வந்து பாத்தீங்கன்னா யாரும் சொல்றது யாரு பாரு சாப்பிடுறாங்க தூங்குறாங்க வேலையை செய்யறதுல ரிப்பீட் இது பண்றாங்க. பாருவா இந்த வீட்டுல 27 நாட்களா கண்டென்ட் தரதே வந்து பார்வதி தான். அவங்க வந்து சாப்பிடுறாங்க தூங்குறாங்க சொல்லி சொன்னீங்கன்னா துஷார் என்ன பண்றா, அரோரா என்ன பண்றாங்க, விக்ரம் என்ன பண்றாங்க, கனியக்கா என்ன பண்றாங்க, சபரி என்ன பண்றாரு, அவங்கள உங்க கண்ணுக்கே தெரியலையா? இங்க நைட்டு வந்து அந்த சால்வ் பண்ணிருக்காங்க. எனக்கு யாரும் சொல்றதுன்னு தெரியல, எல்லாரும் வந்து ஒர்க் பண்றாங்க, அப்போ வந்து சும்மா ஜாலிக்கும் பேர் இங்க ஜாலிக்கு சொல்றதுக்குலாம் யாருமே வரல. இங்க எல்லாருமே அவங்களோட கருத்தை உண்மையான கருத்தை எடுத்து வைக்க தான் வராங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அவ்வளவு கேர் இருக்கு, உங்களுக்கு உண்மையிலேயே வந்து யாருக்கும் சொல்ல விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி நடிக்காதீங்க. இப்போ யாருக்கும் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்து அவங்க இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா? அதுக்கு அடுத்த செகண்ட் அந்த டிரான்சிஷன் அப்படியே பாருங்க. நான் ரொம்ப கேவலமான ஒரு பொம்பளை, இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, வெளியில எஃப்ஜே சொன்ன மாதிரி தான் நான் ரொம்ப வந்து மோசமான பொம்பளை, அவங்கள சொல்லிக்கிறாங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க நான் ரொம்ப மோசமான பொம்பளைன்னு சொல்லி. இவ்வளவு நடந்து இந்த வீட்டுக்குள்ள நான் கெட்ட வார்த்தை பேசாம இருக்கேன், அதுவே ஒரு பெரிய விஷயம் சொல்லி அவங்க வந்து அது பெருமையா சொல்றாங்க. கெட்ட வார்த்தை ஒரு ஷோல பேசாம இருக்கிறது வந்து அது ஒரு பெருமையா வந்து அவங்க கன்சிடர் பண்றாங்க. இந்த மாதிரி மனநிலை வந்து ரம்யா ஜோக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்சனை தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அவங்களே அவங்கள பத்தி வந்து சொல்றாங்க நான் நல்லா பொம்பளை கிடையாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எதுக்கு வந்து அவங்களை நான் சப்போர்ட் பண்ணணும்? இந்த ஒரு கான்வர்சேஷன் போச்சு. இவங்க வந்து இந்த நல்லா பொம்பளை இல்ல, நான் ரொம்ப கேவலமானவன், இந்த மாதிரி நிறைய பேசுவேன், சண்டை போடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க தான் எனக்கு வந்து இங்க யாருமே சொல்ல மனசு வரல, எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, அதனால சும்மா ஃபன்னிக்கு உன் பேரை சொன்னேன். பார்வதி என்னது நடிப்பு தானே இது, கேட்பானா கேட்க மாட்டானா? சோ அது ஒரு சம்பவம் வந்து நைட்டு போச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஆகுது, ஃப்ரைடேல. சோ ஃப்ரைடே வந்து பெருசா எதுவுமே இருக்காது. அந்த 9 வருஷமா சேம் டெம்ப்ளேட் வருவாங்க. கேப்டன்சி டாஸ்க் வந்து நடக்கும், ஸ்பான்சர் டாஸ்க் வந்து நடக்கும், பேசுவாங்க, தூங்குவாங்க, எபிசோட் முடிஞ்சிடும். அதாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேப்டன்சி டாஸ்க் நடக்கும், யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி ஒரு விறுவிறுப்பா இருக்கும். ஸ்பான்சர் டாஸ்க் ஏதாச்சும் வைப்பாங்க, அது பாக்குறது நல்லா இருக்கும். ஆனா இந்த ஃப்ரைடே எதுவுமே இல்ல, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வொஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட இல்ல. என்னடா நடக்குது அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. நாட்கள் போக போக வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாறும், என்ன ஆகும் சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். பட் ஆனா இந்த பிக் பாஸ் தான், இந்த சீசன் தான் நாட்கள் கடக்க இதுக்கு மேல எப்படி இது மோசமா போகும் நான் பாத்துறேன், இதுக்கு மேல எப்படி இது மோசமா போகும் சொல்லி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ஃபீல் பண்ண வைக்குது. அந்த அளவுக்கு டே பை டே இந்த சீசன் வந்து ஒர்ஸ்டா போயிட்டு இருக்கு. ஃப்ரைடே எபிசோட இன்னைக்கான எபிசோட என்னால பார்க்க முடியல. என்னடா எபிசோட் இது, என்னடா பண்றீங்க, இதெல்லாம் ஒரு எபிசோடான்னு சொல்லி கேட்க தோணுது. பிளஸ் ப்ரோமோ, ஒரு எபிசோடுக்கு ப்ரோமோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இன்னைக்கான ப்ரோமோ நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோமோ மாதிரியே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஏதாவது கண்டென்ட் இருந்தா தானே அவங்க ப்ரோமோ கட் பண்ணி போடுவாங்க. அந்த ப்ரோமோ கட் பண்றது கூட கண்டென்ட் இல்லாம வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கான டீம் 3 o'clock ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க கையில வந்து அடிச்சடிச்சு விளையாடுறாங்க. இதுல என்ன ஃபன் இருக்கு, இல்ல என்ன வந்து கியூரியாசிட்டி இருக்கு, இல்ல என்ன எமோஷன் இருக்கு, இல்ல என்ன வந்து சொல்ல வராங்க எனக்கு புரியல. எனக்கு அதை பார்த்து சிரிப்பும் வரல, அழுகையும் வரல, கோவமும் வரல, எந்த ஒரு இமோஷனும் எனக்கு வரல. அந்த ப்ரோமோ எதுக்கு வந்தது கூட தெரியல. ஏன்னா இந்த வீட்டுல கண்டென்ட்டும் இல்ல. அதனாலதான் அந்த ஒரு கண்டென்ட் இல்லாம ப்ரோமோ கூட கண்டென்ட் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து இருக்கு. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு டே பை டே. பட் எனிவேஸ் அது ஒரு தனி கதை. நம்ம வந்து இன்னைக்கு நடந்த நாட்களை பத்தி வருவோம். எஃப்ஜே அண்ட் சபரி வந்து அவங்களோட கடந்து வந்த பாதையை வந்து இன்னைக்கான டேல வந்து ஷேர் பண்ணாங்க. எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே இருக்கா, எனக்கு புரியல. லிட்டரலி 2 hours கிட்ட வந்து அவனோட கதையை வந்து எடுத்து சொல்லியிருக்கான். அவன் எப்படி வந்து ஒரு ஓப்பன் மைக்ல வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணா, அங்க இருந்து எப்படி வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா, அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எப்படி ஆதியனாவை பார்த்து எப்படி வந்து ஆதியனா கூட சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா, அதுக்கப்புறம் எப்படி இந்த பிக் பாஸ் சான்ஸ் கிடைச்சது, அவன் எங்க பிறந்தா எங்க வளர்ந்தா எல்லாத்தையும் சொல்லலாம் 2 hours. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல மறந்துட்டான். இங்க 1008ல வந்து ரங்கூன் ஸ்ட்ரீட்ல இருக்குன்னு சொன்னா இது தேவையில்லாதது பர்சனல், பட் இருந்தாலும் சொல்றேன். அவரோட எஃப்ஜியோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி, வட்ட செயலாளரோ ஏதோ ஒரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளும் கட்சியில வந்து இருக்காரு.
அவர் அந்த கட்சியில இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பையன் வந்து பிக் பாஸ்க்கு போனதுக்கு அப்புறமா ஆளும் கட்சிக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற நம்பர்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி கால் பண்ணி பையன் வந்து பிக் பாஸ்ல போயிருக்கா, அவனுக்கு ஓட்டு போடுங்க சொல்லி அவரோட அப்பா வந்து போன் பண்ணி பேசியிருக்காரு. இன்க்ளூடிங் என்னோட அப்பாவுக்கும் அவரோட அப்பா வந்து போன் பண்ணி பேசியிருக்காரு. பாய் ஓட் போட்டுருங்க பாய், அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க பாய்ன்னு சொல்லி அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னதுக்காக அவரோட நம்பரை எஃப்ஜே நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு அவர் நாமினேஷன்ல வந்தா அதுக்கு கால் வேற பண்றாரு. நல்ல பிசினஸ். ஆளும் கட்சியில எப்படி வந்து ஓட்டுகளை வாங்கணும்னு சொல்லி அவங்க நல்லாவே தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஜே வந்து தப்பிக்கிறார் நான் நினைக்கிறேன். பட் செகண்ட் இது வந்து அந்த இவன் வந்து சொல்லல, நான் வந்து இருந்தேன் வளர்ந்தேன் இங்க வந்தேன் பிக் பாஸ்க்கு ட்ரை பண்ண வந்தேன்னு சொல்லி ஒரு 2 hours பேசினா எங்க அப்பா இதுவா இருக்காரு எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்றாரு அதெல்லாம் சொல்லல. ஜஸ்ட் சின்ன இன்ஃபர்மேஷன் பர்சனலா எனக்கு வந்துச்சு அதனால சொன்னேன். சோ எனிவேஸ் 2 hours வந்து அவன் கதையை வந்து இழுத்து இது பண்ணி சொல்லலாம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டர்ஸ் நல்லா இல்ல, பிக் பாஸ் எடிட்டர்ஸ் வந்து ரொம்ப மோசமா எடிட் பண்றாங்க அந்த மாதிரி வந்து பேசுறாங்க. பட் 2 hours ஒருத்த வந்து கதை சொல்றான், அந்த கதையை அப்படியே கட் ஷார்ட் பண்ணி ஒரு 2 minutesல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். ஒரு எடிட்டரா எனக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி. எஃப்ஜே கன்வே பண்ண வர விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கன்வே பண்ணணும், அது வந்து ஷார்ட்டாவும் சொல்லணும். சோ அந்த 2 hours சொன்ன விஷயத்தை வந்து அப்படியே 2 minutesல கட் பண்ணி அவன் சொல்ல வந்த கண்டென்ட்டை வந்து அவன் கன்வே பண்ணிட்டான். சோ அது வந்து பாத்தீங்கன்னா எடிட்டர்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து எப்பவுமே ஃப்ரைடே வந்து பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த வீக் அண்ட் ஒர்ஸ்ட் பிளேயர் ஆஃப் த வீக்னு சொல்லி கணக்கு எடுப்பாங்க. பட் இன்னைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு இருக்கிறவங்கல பெஸ்டா வந்து ஸ்டோரி சொல்லணுவங்க 2 பேரு, யார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சரியா பயன்படுத்திக்காம சொல்லணும்னு சொல்லி சொன்னவங்க 2 பேரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து ரொம்ப போரிங்கா வந்து ஸ்டோரி சொன்னவங்கன்னு சொல்லி இந்த 6 பேரை வந்து சொல்ல சொன்னாங்க. சோ பெஸ்டா வந்து ஸ்டோரி சொன்ன 2 பேருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தாம இருக்கிற 2 பேருக்கு என்னன்னு சொல்லல, போரிங்கா சொன்ன கண்டஸ்டன்ட்க்கு என்ன தண்டனைன்னு கூட சொல்லல, எதுவுமே சொல்லல. பெஸ்டா சொன்னவங்களுக்கு வந்து 2 நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இதுக்கு பெஸ்டா மட்டும் சொல்லிட்டு போயிடலாமே, நடுவுல எதுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாம இருக்கிறவங்கன்னு சொல்லி 2 பேரை சொல்ல சொல்லிங்க, 6 பேர் எதுக்கு சொல்ல சொல்லிங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னாரு சொல்லி நிஜமாவே தெரியல. பட் ஸ்டில் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கேம் இருக்கிறதுனால நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால கனி அண்ட் கலையரசன் இந்த 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோரி வந்து நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து எல்லாரும் ஓட் பண்ணி அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து போச்சு. சோ அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் அண்ட் கனியக்கா 2 பேரை வந்து நாமினேட் பண்ண முடியாது. பட் அதுக்கு வந்து கலையரசன் அடுத்த வாரம் வரைக்கும் இருக்கணும், அவ இருக்க மாட்டான். அவருக்கு வந்து பெஸ்ட் கொடுத்தாங்க. போரிங் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் திவாகர் இவங்க 2 பேருக்கு வந்து போரிங் வந்து கிடைச்சது. ஓகே பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு டவுட்டும் வந்து இருக்கும். இப்போ கலையரசன் கிட்ட வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு அடுத்த வாரத்துக்கானது. இப்போ இந்த வாரம் எவிக்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் என்ன ஆகும் சொல்லி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். 3 விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் எவிக்ட் ஆகும்போது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவர் யார் இந்த வீட்டுக்குள்ள தரணும்னு நினைக்கிறாரோ அவர் வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து தரலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கலையரசனுக்கு அடுத்தது யார் அதிகமா ஓட் வாங்கியிருக்காங்க பெஸ்ட் ஸ்டோரின்னு சொல்லி வியானா வாங்கியிருந்தாங்க, வியானாக்கு வந்து அந்த பாஸ் வந்து போகலாம். இல்ல தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே இல்லாம அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து கேன்சலும் பண்ணலாம். சோ இந்த 3ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும். சோ இது வந்து போச்சா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாக்கர் டாஸ்க் வந்து ஃபினாலே. சோ அந்த லாக்கர் டாஸ்க் வந்து ஒரு வழியா முடிஞ்சது. சீரியஸ்லி ஏதோ வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஜாலியா வந்து கண்டஸ்டன்ட் வந்து இருக்காங்க. ஒரு கஷ்டமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க படல. 3 வேளைக்கு சாப்பாடு, பிரஷ், டூத் பிரஷ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எதுக்கு இந்த டாஸ்க் கண்டக்ட் பண்ணாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி நிஜமா எனக்கு வந்து புரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ரொம்ப கடினமா இருக்கும், கஷ்டமா இருக்கும் சொல்லி சரி நான் சொல்றாரு. ஆனா எனக்கு ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ஜாலியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட். ஒன்னும் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியல. அதை விடுப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்கர் டாஸ்க் வந்து முடிவு அடைஞ்சதா வீக்லி ரிவ்யூ சொல்லி பிக் பாஸ் வந்து புதுசா வந்து இன்ட்ரோ பண்ணிருக்காரு. இந்த 3-4 வாரத்துல என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை போடாம இருக்கிறவங்க லைக் இந்த 3-4 வாரத்துல என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து நான் இன்னும் போடலன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க ரைட் சைட்ல உட்காருங்க. ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டவங்க வந்து லெஃப்ட் சைட்ல உட்காருங்க சொல்லி பிக் பாஸ் வந்து பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு ஃபுல் பொட்டன்ஷியல் போடாதவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க யாராவது அங்க இருக்கிற தகுதி இல்ல, அவங்க வந்து இங்க வரணும் சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா சொல்லி ஓட்டு எடுக்க சொன்னாங்க. 2 ஓட்டுக்கு மேல யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஃபுல் பொட்டன்ஷியல் போடாதவங்க சைட்ல வந்து உட்கார்றாங்க. சோ இந்த ஃபுல் பொட்டன்ஷியல் போடாதவங்க சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்குறாரு. ஆனது ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் நல்லா ப்ளே பண்ணுவேன், என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் போடுவேன்னு சொல்லி எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணுங்க சொல்லி ப்ராமிஸ் வந்து வாங்குறாரு. கண்டஸ்டன்ட்லாம் இந்த கேப் வந்து வச்சிருக்காங்க. என்ன இந்த கேப் பிக் பாஸ் கேக்குறாரு. கண்டஸ்டன்ட்லாம் ஓ இந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பான்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஃபீல் பண்றாரு. இந்த சீசன் கண்டஸ்டன்ட் ப்ளே பண்ண மாட்டாங்க, சேஃப் கேம் தான் ஆடுவாங்க, சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பாங்க, ரொம்ப இன்டிசிப்ளினா வந்து இருப்பாங்க. சோ அது அந்த மாதிரி கண்டஸ்டன்ட் தான் இந்த சீசன்ல உள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா கண்டம் பண்றதுக்கும் எடுத்து சொல்றதுக்கும் அவங்கள வந்து திட்டுறதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹோஸ்ட் வந்து இல்ல அவங்களுக்கு நேரு வழியில கொண்டு வரதுக்கு. அதனால தான் வந்து இந்த மாதிரி திரியிறாங்க. ஹோப் சோ பாப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. சோ இந்த சத்தியத்தை வாங்கிட்டு எப்பவுமே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லி வாரம் நான் கணக்கெடுப்பு எடுப்பேன். பட் இந்த வாரம்
வாரம் அது கிடையாது, இது வாரம் வந்து நான் எடுக்கல, ஏன்னா யாருமே பெஸ்ட்டோ கிடையாது, யாரும் ஒஸ்ட்டோ கிடையாது, எல்லாருமே ஒஸ்ட் தான். ஸோ அதனால பெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லி அது எல்லாமே வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரோ ஒஸ்ட் பர்ஃபார்மரோ இன்னைக்கான டேல வந்து எடுக்கல. அடுத்த வாரம் கேப்டன்சில வந்து யாரு பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க கூட தெரியல. 2 பேர் வேணும்ல கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. பெஸ்டா இந்த வீக்ல பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண 2 பேரை வந்து கேப்டன்சி டாஸ்க்ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அவங்கள வந்து கேப்டன் ஆக்குவாங்க. பட் இப்போ வந்து இந்த வாரம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரே கிடையாது. அப்போ 2 பேர் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல எப்படி போட்டி போடுவாங்க, எனக்கு அந்த டவுட் வந்து இருக்கு. அண்ட் வாரம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸும் சொல்றாரு, தெரினாவும் சொல்றாங்க, வரப்போற நாட்கள் வந்து டஃப்பா இருக்கும், கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வந்து இது நான் வேற மாதிரி எதிர்பார்த்து வந்தேன், பட் ஆனா இந்த கேம் வந்து வேற மாதிரி இருக்கு, உங்களுக்கு டஃப்பா இருக்குன்னா உட்கார்ந்துருங்க, வெளியே போயிடுங்க, இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. பட் பாக்குற ஆடியன்ஸ் நானும் இல்ல வீட்ல இருக்கிற கண்டஸ்டன்ட் அவங்களும் இது டஃப்பா, இதே நான் ஸ்குவிட் கேம்ல வர கேமை விட ரொம்ப சிம்பிளா இருக்கு, இதெல்லாம் டஃப்பே கிடையாது, இல்ல அசால்ட் மேட்டர் சால்ட் மேட்டர் சொல்லி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி வந்து கண்டஸ்டன்ட் ஜாலியா இருந்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கஷ்டம், இதெல்லாம் வந்து ஒரு டாஸ்க் அப்படின்னு கேட்க தோணுது. பட் தெரியல, இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கான எபிசோட் வெரி வெரி போரிங். எனக்கு பேசுறது ஒன்றும் இல்லை, நான் இங்க அங்கன்னு சொல்லி நிறைய விஷயம் சுத்தினேன். பிளஸ் எனக்கு உடம்பும் சரியில்லை, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு மேட்டரும் இல்லை. ஸோ இதுதான் இன்னைக்கான நடந்த எபிசோட்.